சபைகளில் இன்றைக்கு அற்புதம் அடையாளம் எதுவும் நடக்கல அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு மோகன் சி லாசஸ் அவர்கள். அவர் ரொம்ப இந்த கட்டிட சபைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார். அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு ரொம்ப கத்துறாரு. எங்க ஒரு அற்புதம் நடக்கலையே, சப்பாரி நடக்கலையே, இன்றைக்கு சர்ச்சையில் ஒரு அதிசயம் அற்புதம் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையாரை பார்த்து ரொம்ப கேட்குறாரு. அந்த சபையாரும் நம்ம குற்றவாளிகள் மாதிரி அப்படியே கூடி குறுகி போய் உட்காந்துங்கிறாங்க. அந்த வீடியோவில் வாங்க மோகன் சி லாசஸ் வந்து என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். ஏன் நம்ம சபைக்கு ஆத்துமாக்கள் வர மாட்டேங்கிறாங்க? ஆராதனை இருக்கிறது, worship team இருக்கிறது, மியூசிக் இருக்கிறது. Where is the power of God in the church? Where is the power of God in the church? அன்றைக்கு ஆலயத்தில் தான், சபையில தான் வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள், சபையில தான் பிசாசு துரத்தப்பட்டது, சபையில தான் சப்பானிகள் நடந்தார்கள். இன்றைக்கு அந்த வல்லமை சபையில எங்கே? Where is the power of God? வெறும் பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்குது. Where is the power of God? வல்லமை எங்கே? இயேசு சொன்னாரே, நாமத்தினாலே பிசாசை துரத்துங்கள், வியாதியஸ்தரை குணமாக்குங்கள். உங்க சர்ச்சில் ஏன் அற்புதம் நடக்கல? உங்க சர்ச்சில் ஏன் பிசாசு போகல? ஒரு அற்புதம் நடக்கட்டும், அடுத்த வாரம் 10 குடும்பம் வருவாங்க. அங்க அற்புதம் நடக்கட்டும், 100 குடும்பம் வருவாங்க. அதுதான் ஆண்டவருடைய எழுப்புதலின் திட்டம், அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. Where is the power of God அப்படின்னு மோகன் சி லாசஸ் சொல்றார். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இதே சபையில தான் சப்பானிகள் நடந்தாங்க, குருடர்கள் பார்வையடைந்தாங்க, ரொம்ப முடியாதவங்களா சுகப்படுத்தி போனாங்க. ஆனா இன்னைக்கு எங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்கலையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு நம்ம மோகன் சி லாசஸ். ஆனா இன்னைக்கு வந்து என்ன நடக்குது, பாட்டம் கூத்தம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் ஜெபராஜ மனசுல வச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறாரு. இங்க இவர் எத்தனை அடையாள அற்புதங்கள் சபை அவருடைய சபையில 4 மாவட்டத்தில் செஞ்சுட்டாரு நமக்கு தெரியல. இங்க பாருங்க, இங்க அவர் போற சர்ச்சில நடக்கல, நீங்க எதுவும் செய்யல, அற்புதம் செய்யல, அடையாளம் செய்யல அப்படின்னு மற்ற வியாதியஸ்தரை சுகப்படுத்தல அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்துறார், மற்றவர்களை மட்டம் தட்டுறார். உங்களுக்கு பவர் இல்லை, எனக்கு தான் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் காட்டுகிறார். வேர் இஸ் த பவர் ஆஃப் காட்? காடுக்கு பவர் இருக்குது. மோகன் சி லாசஸ் அவர்களே, உங்களுக்கு பவர் இல்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு மனுஷனுக்கு இங்க பவர் கிடையாது. மனுஷன் வந்து வேற ஒரு விஷயத்த செய்யணும். அன்னைக்கு குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், இன்னைக்கு நீங்க குருடரை போயிட்டு யாரையும் கண் திறந்துட முடியாது. ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கில் குருடர்கள் இருக்காங்க, போய் இப்போ செய்ய தானே. குருடர்களை போய் கையை வச்சு ஜோம் பண்ணி பார்வை அடைய அவங்களுக்கு பார்வை கொடுக்குறது ஐயா மோகன் சி லாசஸ் அவர்களே. இன்னைக்கு அதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. எந்த சபையில எந்த கில்லாடி இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. அது பைபிளோட முடிஞ்சு போன ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன செய்யணும், அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இன்னைக்கு ஒரு வெளியாட்கள் வந்து பைபிள் படிக்காதவங்களாம் இந்த வேதத்தின் ரகசியத்தையும் மறைபொருளையும் சொல்லி இருக்காங்க. இப்போ இந்த உலகத்தில் நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம், கல்விக்கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. அறிவில்லாத, கல்வி இல்லாத, கல்வியில குறைந்திருக்கிற ஒரு மாணவனுக்கு, மகனுக்கு, பிள்ளைகளுக்கு அறிவு கண்ணை திறக்க வேண்டும். அதுதான் இங்க நடக்க வேண்டிய விஷயம். கையெழுத்து ஒரு பக்கம் சரியா இருக்காது, அவனுக்கு கையெழுத்து சரி பண்ணு, அது சூம்பின கையுடையவனை குணப்படுத்துறதுக்கு சமம். வாழ்க்கையில ஒரு நெறிமுறையும் இல்லாதவனுக்கு நீ அவனை ஒழுங்குபடுத்து, அறிவுரை சொல்லு, வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லிக் கொடு, வாழ்க்கையின் வரைமுறைகளை சொல்லிக் கொடு, அதுதான் அற்புதம், அதிசயம் அப்படின்னு சொல்லுது இந்த பைபிள் ரகசியம் மறைபொருள். இது ஒரு பகுத்தறிவு புத்தகம். ஆனால் இந்த மோகன் சி லாசஸ் அவர்களுக்கு இது தெரியாது. அது தெரியாதனால வேர் இஸ் த பவர் ஆஃப் காட் அப்படின்னு அலறார். இங்க இதெல்லாம் பாருங்க, இந்த பைபிள் வந்து ஒரு தவறான திசையில கொண்டு சென்று விட்டார் இந்த மோகன் சி லாசஸ் அவர்கள். மக்களுக்கு ஏதோ புரியாத புதிரான புத்தகம் போல முழுசா மாத்திட்டார். அதனால மக்கள் வந்து படிக்க புரிய மாட்டேங்குது. இவர் ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று நினைக்க, பைபிள் வேற ஒன்று எழுதி வைக்க, அதனால மக்கள் குழம்பு நிலைமையிலேயே இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கட்டிட சபைகள்ல ஆள் இல்லை. யாரு? இந்த பெந்தகோஸ்து கட்டிட சபைகள் இன்னைக்கு பாஸ்டர் இல்லைங்க. யார் ஊழியத்துக்கு போறது? அவங்கள வந்து மேரேஜ் ஆகாத தான் ஊழியத்துக்கு போகணும். ஆனா இன்னைக்கு மேரேஜ் ஆகாத ஊழியத்துக்கு போற பிள்ளைகள் குறைஞ்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு பாஸ்டரே இல்லை. இந்த மாதிரி நிலைமை இந்த கட்டிட சபைகளை மூடக்கூடிய நிலைமை வருது. ஆனா இந்த மோகன் சி லாசஸ் அவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால தெரியாததுனால இன்னைக்கு எங்கே ஒன்னா நடக்காது. மோகன் சி லாசஸ் அவர்களே, நீங்க இந்த பகுத்தறிவுக்கு கொஞ்சம் திரும்புங்க, கொஞ்சம் சுய சிந்தனையோடு இருங்க. ரொம்ப பயந்து போய் கத்தின்னு இருக்கீங்க. மக்களை நான் தான் பெரிய ஆளுன்றதை காட்டிக்கிறதுக்கு தான் நீங்க பேசுகிறீங்க, வேற ஒரு வேலையும் நடக்கல. நான் தான் பெரிய ஆளு காட்டி மக்கள்கிட்ட காணிக்கப்படுத்த வாங்கி இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்துங்கிறீங்க. என்ன இந்த
பைபிளானது ஒரு பகுத்தறிவு புத்தகம், வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்வியல் வரமுறை தான் இந்த வசனத்தில் எழுதி வச்சுக்குது. அதை நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இந்த பைபிள் கிடையாது. நம்ம திருப்பி திருப்பி படிச்சுட்டு அதை தூக்கி தலைமையில வச்சு படிக்கிறது கிடையாது. இது ஒரு வாழ்வியல். இதை கை கொள்ள வேண்டும், கையாள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதை தான் சொல்லுது, அதை தான் எதிர்பார்க்குது இந்த பைபிள். ஆனா இந்த விஷயத்தை யாரும் எடுத்து சொல்றதே கிடையாது. எந்த பாஸ்டரும் இன்னைக்கு ஜான் ஜெபராஜ போய் ஒரு குற்றம் சொல்றாரு, குறை சொல்றாரு, அசிங்கப்படுத்துறாரு மோகன் சிலாசஸ் அவர்கள். இவர் செஞ்சது என்ன? 0. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.